இந்த ஒரு வீடியோ போதும் ஃபேமஸான ஹைதராபாத் பிரியாணியை வீட்ல செய்யறதுக்கு. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 3/4 கிலோ சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், 300 ml தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துட்டு, அரை லெமன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், 1/4 கை புதினா கொத்தமல்லி, வெங்காயத்தை வறுத்த எண்ணெய் ஒரு 50 ml சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 3 இருந்து 6 மணி நேரம் மேரினேஷனுக்கு விட்டுருங்க. அப்பதான் சிக்கன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அடுத்து ஒரு 1/2 கிலோ அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 2.5 லிட்டர் தண்ணி ஊத்தி 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா கொத்தமல்லி, அரை லெமனை புளிஞ்சு விட்டுட்டு லெமன் தோலையும் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு பெரிய கியூப் பட்டர் சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு சட்டியில மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை 15 இருந்து 20 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல குக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொதிக்கிற தண்ணியில அரிசியை சேர்த்து 3/4 பதத்துக்கு வெந்த உடனே அரிசியை வடிச்சு சிக்கன் கிரேவில சேர்த்து வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லனா விட்டுறலாம். அவ்வளவுதான். ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீயா விட்டுட்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். Download ShareChat.